கதையுடைய துவக்கத்தில் ஜின் ஒரு கெட்ட கனவுல இருந்து எழுந்திருக்கிறான். அந்த கனவுல அவனை யாரோ பில்டிங் மேல இருந்து தூக்கி வீசுற மாதிரி காட்டுறாங்க. இந்த கனவு ஜின்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த ஜின் ரொம்ப வினோதமான பையன். இவன் யார்கிட்டையும் பேச மாட்டான், விளையாட மாட்டான். இவனுக்கு அம்மா இல்லை, அப்பாவும் பெரிய பிஸ்னஸ்மேனுங்கிறதால அவரும் வீட்டில் இருக்க மாட்டார். ஜின் எப்போவுமே தனியாக தான் இருப்பான். இது மட்டும் இல்லாமல் ஜின் ரோட்டில் போகிற பொண்ணுங்களை சில டைம் ஃபாலோ பண்ணி போவான். ஆனால் ஜின் எதுக்கு இதை பண்ணுறான், ஏன் இதை பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் ஜிம் ஏதோ தப்பான வேலையை பார்க்குறதா பேசிக்கிறாங்க. இதனாலேயே உலகத்திலேயே ரொம்ப மோசமான பையன்னு ஜின்னை எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியே இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. இவருடைய பேர் டாங்ஸோ. இவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். இவர் ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓவாக இருந்தாலும் ரோட்டில் இருக்கிற புவர் பீப்புள்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறார். அந்தளவுக்கு கைண்டான பர்சனாக இருக்கார். இதனாலேயே இவரை எல்லாருக்குமே பிடிக்குது. எல்லாரும் இவரை வேர்ல்ட் பெஸ்ட் ஹியூமன்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர், டிவின்னு அப்போது பரபரப்பாக ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் இளம்பெண்கள் கடத்தல் தான். இதை யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறாங்கன்னு போலீஸால் கூட கண்டுபிடிக்கவே முடியலை. இதனாலேயே சிட்டியில் இருந்த ஒவ்வொருத்தரும் பயத்தோடு தான் நடமாடினாங்க. காட்சிகள் மாறுது. ஜின் அவனுடைய ஸ்கூலில் நடந்து போயிட்டு இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோனுக்கும் கவர்மெண்ட் இந்த கடத்தல் இஷ்யூக்கான ஒரு அலர்ட் மெசேஜை அனுப்புகிறாங்க. இதை பார்த்த ஸ்கூல் பொண்ணுங்க பயப்பட, மூஞ்செல்லாம் கடத்திட்டு போய் காய்கறி கூட விற்க முடியாதுன்னு ஒரு பையன் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய பேர் கிம். இவன் தான் இந்த ஸ்கூலுடைய டானாக இருக்கான். அங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் ஜின்னை கலாய்க்கிறாங்க. ஆனால் ஜின் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கிம்மும் அவனுடைய கேங்கும் நிறைய பசங்களை பிடிச்சி ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின் அதை பார்த்துட்டு சைலண்ட்டாக நகர்றான். அங்கே அடி வாங்கிட்டு இருந்த பையன் அடுத்த நாள் ஜின்னை போட்டு புழக்கிறான். ஜின் அமைதியாக அடி வாங்கிட்டு இருக்கான். தன்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிய போகுதுன்னு நினச்ச ஜின்னுக்கு தூரத்தில் ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அடி வாங்கி மயங்கின ஜின்னை ஒரு பொண்ணு காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறா. கொஞ்ச நேரத்திலேயே கண் விழிச்ச ஜின் தன்னுடைய பிடி சார் அங்கே இருக்கிறத பார்க்குறான். இவனை கொண்டு வந்து சேர்த்த அந்த பொண்ணையும் பார்க்குறான். அந்த பொண்ணுடைய பேர் கியூன்னு நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஜின் கியூன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அவனுடைய டீச்சர் ஜின்னோட பேரண்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கவனித்த ஜின் பயத்தில் உறைஞ்சு போயிடுறான். திடீர்னு ஜின் கத்தவும் ஆரம்பிச்சிடுறான். கியூனை உடனே அங்கேருந்து வெளியே போக சொல்லி கேட்குறான். அவளும் கிளம்ப அவனுடைய டீச்சர் மட்டும்தான் இப்போது இருக்காங்க. ஜின் அவனுடைய அப்பாவை வர வேண்டாம்னு சொல்கிறான். ஆனால் ஜின்னுடைய அப்பா ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாருன்னு டீச்சர் சொல்கிறாரு. நமக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் ஜின் ஒரு பொண்ணை கொடூரமாக கொள்கிறான். ஆமாம், காணாமல் போன பொண்ணுங்களை ஜின் தான் கடத்துறான். திடீர்னு அவங்க அப்பா வர ஜின் அலர்ட் ஆகுறான். ஜின்னோட அப்பா வேற யாரும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்லவரான டாங்ஸோதான்னு ரிவீல் பண்ணுறாங்க. மறுபடியும் ஜின்னுடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு காட்சிகள் மாறுது. அங்கே ஜின் அந்த பொண்ணை ஒரு பெரிய ஹேமரால் அடித்து கொண்டுட்டு உட்காந்துருக்கான். அப்போ திடீர்னு ஒரு ரூம் கதவு திறக்குது. அங்கேருந்து ஒரு கை வெளியே வருது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வாய்ஸும் வருது. அந்த குரல் அந்த பொண்ணை இங்கே கொண்டு வான்னு சொல்லுது. அது வேற யாரும் இல்லை, எல்லாராலையும் ரொம்ப நல்லவன்னு சொல்லப்படுற டாங்ஸோ தான். ஆமாம், ஜின்னும் அவனுடைய அப்பாவும் கொடூரமான கொலைகாரங்க. சொசைட்டியில் நல்ல பேரும் நிறைய பணமும் இருக்கிற ஜின்னுடைய ஃபேமிலி ஏன் இதை பண்ணுறாங்க, இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த சாப்டர் வர வெயிட் பண்ணுங்கள்.